என்னை தெரிந்து கொண்டு நடத்தி வரும் இயேசுவே, உம்மை அறிந்து கொண்டு நடக்கும் கிருபை தாருமே. என்னை தெரிந்து கொண்டு நடத்தி வரும் இயேசுவே, உம்மை அறிந்து கொண்டு நடக்கும் கிருபை தாருமே. நான் நடக்கும் வழிகளிலே கூட வந்தீரே, நான் படுக்கும் நேரத்திலும் துணை இருந்தீரே. நான் நடக்கும் வழிகளிலே கூட வந்தீரே, நான் படுக்கும் நேரத்திலும் துணை இருந்தீரே. உலகத்தின் முடிவு வரை துணை இருப்பவரே, உலகம் முடிந்த பின்னும் இணைந்திருப்பவரே. உலகத்தின் முடிவு வரை துணை இருப்பவரே, உலகம் முடிந்த பின்னும் இணைந்திருப்பவரே. என்னை தெரிந்து கொண்டு நடத்தி வரும் இயேசுவே, உம்மை அறிந்து கொண்டு நடக்கும் கிருபை தாருமே. என்னை தெரிந்து கொண்டு நடத்தி வரும் இயேசுவே, உம்மை அறிந்து கொண்டு நடக்கும் கிருபை தாருமே. நான் அழைத்த நேரத்திலே பதில் கொடுத்தீரே, நான் தவித்த நேரத்திலே கை கொடுத்தீரே. நான் அழைத்த நேரத்திலே பதில் கொடுத்தீரே, நான் தவித்த நேரத்திலே கை கொடுத்தீரே. நான் பிழைக்க நன்மைகளை கூட்டி தந்தவரே, நான் செழிக்க கேட்டதெல்லாம் சேர்த்து தந்தவரே. நான் பிழைக்க நன்மைகளை கூட்டி தந்தவரே, நான் செழிக்க கேட்டதெல்லாம் சேர்த்து தந்தவரே. என்னை தெரிந்து கொண்டு நடத்தி வரும் இயேசுவே, உம்மை அறிந்து கொண்டு நடக்கும் கிருபை தாருமே. என்னை தெரிந்து கொண்டு நடத்தி வரும் இயேசுவே, உம்மை அறிந்து கொண்டு நடக்கும் கிருபை தாருமே. இன்றைய செய்தியின் தலைப்பு, ஜெபம் ஏன் செய்ய வேண்டும்? 7 காரணங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31-32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாணி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த வசனங்களில் என்ன வாசிக்கிறோம் என்றால், உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவருக்கு தெரியும். அதை உங்களுக்கு செய்வார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தி கொள்வோம் என்று நீங்கள் கவலைப்படாதீங்க என்று இங்கே சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணணும்? நீங்கள் ஏன் வேண்டிக்கணும்? உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருவார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணாமலே எல்லாம் நமக்கு நடந்துருமா அப்படின்னு சிந்திச்சு யோசித்து பார்த்தா
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்ன அந்த கண்டெக்ஸ்ட், அந்த சூழ்நிலை வேற. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவர் செய்வார் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்லை இவைகள். மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகள் இவைகள். இதில் அதே மலை பிரசங்கத்திலேயே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். அதனால் நீங்கள் ஜெபமே பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவர் செய்வார் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், விஷயங்கள் இல்லை. இது கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவர் செய்வார் என்று நம்ம தைரியப்படுத்துறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. நாம் ஜெபம் பண்ணாவிட்டால் நமக்கு நிறைய நஷ்டங்கள் இருக்குது. நாம் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபமே பண்ண வேண்டாம், உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆண்டவருக்கு தெரியும், அது செய்வார் அப்படின்னு இந்த வசனத்தில் இல்லை. அருமையான கற்றுப்பிள்ளைகளே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கணும். ஜெபம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். ஜெபம் இருந்தால்தான் நமக்கு எல்லாமே அருமையாக, ஆசீர்வாதமாக, ஆரோக்கியமாக நடக்கும். ஒரு 7 காரணங்களை சொல்கிறேன். ஜெபம் ஏன் பண்ண வேண்டும், ஜெபம் எதற்காக பண்ண வேண்டும், நமக்கு என்ன தேவையோ அது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறவராக இருந்தாலும், மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதுனாலே நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நமக்கு என்ன தேவையோ அது நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நாம் ஏன் ஜெபம் பண்ணணும் என்றால், ஜெபம் பண்ணி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. சரி, அப்போ இங்க என்ன, நீங்க இஷ்டப்பட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தெலுங்கு பைபிளில் எப்படி இருக்குன்னா, நீங்க கேட்கல அதனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்குது. அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், நாம் கேட்டால்தான் ஆண்டவர் நமக்கு செய்வார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அப்படின்னு என்ன, கேட்கலன்னா உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? கிடைக்காது என்று அர்த்தம். அதனால நாம் ஆண்டவரிடத்தில் ஏன் ஜெபம் பண்ணணும் என்றால், நாம் கேட்டாதான், நாம் ஜெபம் பண்ணாதான் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்பது முதல் விஷயம். 2வது விஷயம், நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், நம்ம சைலண்டாக இருந்தால் உலகத்தில் மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நாம் ஜெபம் பண்ணால் யாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமோ அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜெபம் பண்ணினார். சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்க போறாரு. அந்த அழிவிலிருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு ஆபிரகாம் லோத்துவுக்காக, லோத்து தன்னுடைய கசின் பிரதர், அதனால் அவருக்காக இவர் ஜெபம் பண்ணினார் ஆண்டவரிடத்தில். ஆபிரகாம் ஜெபம் பண்ணினதினால் ஆண்டவர் லோத்துவை ரட்சித்தார் அப்படின்னு வசனம் ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 16 வாசித்தால் ஆண்டவர் லோத்துவுக்காக ஜெபம் பண்ணுற ஜெபம் இருக்குது. அதனுடைய ரிசல்ட்டு ஆதியாகமம் 19:29 மட்டும். யாராவது வாசிங்க. தேவன் சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்துவை அந்த அழிவின் நடுவிலிருந்து
ரட்சித்தார் அல்லது காப்பாற்றினார். சரிங்களா? அப்போ நாம் ஜெபம் பண்ணலைன்னா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அதனால நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இது 2வது காரணம். 3வது காரணம், நாம் ஏன் ஜெபம் பண்ணணும் என்றால், நாம் ஜெபம் பண்ணினால்தான் நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம மனசில் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்முடைய மனசில் எத்தனையோ பாரங்கள் இருக்குது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று இருக்கிறது. சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இப்போ பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள்லாம் ஆண்டவருடைய பாதப்படியில் இறக்கி வைக்கும்போது கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அந்த காரியங்களில் நமக்கு என்ன செய்யணுமோ அது செய்வார் அப்படின்னு பைபிளில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரம், நம்முடைய அழுத்தம் எல்லாம் அங்கே இறக்கி வைக்கிறப்போ இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய சமாதானம் உங்கள் மனதையும் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் நிரப்பும், ஆளுகை செய்யும். மனசுக்கு அந்த பாரமெல்லாம் போய் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஜெபம் பண்ணும்போது. இல்லைன்னா நம்முடைய பாரங்கள், நம்முடைய அழுத்தங்கள் நம்முடைய உள்ளத்திலேயே இருந்து அதே கவலையாக இருப்போம், அதே யோசனையாக இருப்போம். அதுக்கப்புறம் அந்த கவலைகள், யோசனைகள் சிந்திச்சு கொண்டே இருக்கிறதுனால சரீரத்தில் சுகவீனங்கள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ஜெபம் என்று ஒன்று இருந்தால் அந்த ஜெபத்தில் நம்முடைய பாரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் ஆண்டோடைய பாதப்படி இறக்கி வச்சுட்டா நமக்கு பாரமெல்லாம் போயிடும். நம்ம மனசுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல், ஒரு நிம்மதி, நமக்கு ஒரு சமாதானம், ஒரு அமைதி நம்ம இருதயங்களில், சிந்தனைகளில் ஆளுகை செய்யும் என்று வாசிக்கிறோம். அதனால் ஜெபங்கள் நமக்கு தேவை. நாம் ஜெபங்கள் பண்ண வேண்டும். 4வதாக, நாம் ஏன் ஜெபம் பண்ணணும், எதற்காக ஜெபம் பண்ணணும் என்றால், ஜெபம் பண்ணாதான் நம்முடைய பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும், கடவுளிடத்தில் ஒரு இரக்கம் கிடைக்கும். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்துவிட்டு விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சரிங்களா? அப்போது எதுக்கு ஜெபம் தேவை என்றால், நமக்கு ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் ஆண்டவரிடத்தில் ஒரு இரக்கம் பெற்றுக்கொள்வதற்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வேணும்னே நம்ம ஒன்றும் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சறுக்குதல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்டு பேச்சில் தவறிடுவோம். நம்ம எதிர்பார்க்காத, நம்ம நினைக்காத விதத்தில் சிந்தனைகளில் அசுசிப்படுவோம். இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் எல்லாம், இந்த பாவ கரைகள் எல்லாம் கழுவிக்கொள்ள வேண்டுமானால் ஜெபம் தேவை. இந்த வசனம் அதுதான் சொல்லுது. தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார் அப்படின்னு. அப்போ ஜெபம் ஏன் நாம் பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய குறைகளையும் கரைகளையும் குற்றங்களையும் ஆண்டவரிடத்தில்
மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெபம் தேவை. நாம் ஜெபங்கள் பண்ண வேண்டும் என்பது 4வது விஷயம். 5வதாக நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஜெபம் தேவை. சங்கீதம் 25:4 கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். அப்படி ஜெபம் பண்ணுறார் பாருங்க. பக்தன் ஜெபம் பண்ணுறது கேட்டிங்களா? பக்தன் ஜெபம் பண்ணுறது கவனிங்க. ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய வழிகளை எனக்கு போதித்தருளும். அப்படின்னா நான் எந்த வழியில் நடக்கணுமோ, எந்த வழியில் நடக்கக்கூடாதோ, எந்த வழியை தேர்ந்தெடுக்கணுமோ, எந்த வழியை நான் தீர்மானம் பண்ணக்கூடாதோ எனக்கு நீங்கள் போதியுங்க. உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க, உம்முடைய வழிகளை வெளிப்படுத்துங்க என்று ஜெபம் பண்ணுகிறார். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொண்டு, ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு, ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அதில் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய காரியங்கள் ஜெயமாகும். அது மட்டுமல்ல, நாம் அந்த ஆண்டவருடைய சித்தத்தை கண்டு கொண்டு ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அதன்படி ஜீவித்தால்தான் பரலோகத்திலேயே பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு வந்துட முடியாது, அந்த பிதாவினுடைய கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொன்னார். அப்படியானால் ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவருடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவருடைய திட்டத்தை நாம் தெளிவாய் நாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வழிகளில், திட்டத்தில், சித்தத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய காரியங்களை ஜெயமாக்குகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதனால் ஜெபம் நமக்கு தேவை. எபேசியர் நிருபத்தில் நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல இருக்காதீர்கள், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. 5ஆம் அதிகாரத்தில் 17 நீங்கள் மதியற்றவர்களைப் போல இருக்காமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது கடவுளுடைய சித்தம், நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த வழியில் போகணும், எந்த வழியில் போகக்கூடாது, எதை தீர்மானிக்கணும், எதை தீர்மானிக்கக்கூடாது என்கிற விஷயங்கள் எல்லாம் தெளிவாய் நாம் தெரிந்து கொண்டு நடக்கணும். அப்படி அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல், ஆண்டவருடைய சித்தத்தை பற்றியெல்லாம் யோசனை இல்லாமல், அதை சிந்திக்காமல் ஒரு பாரம்பரியமாக சர்ச்சுக்கு வர்றது, போகிறது, ஜெபம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி இருப்போம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு செயலை பவுலடியார் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, மதியற்றவர்கள் செய்வாங்க. அதாவது புத்தி இல்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்க தான் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மதியற்றவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் ஞானமுள்ளவர்களாக, புத்தியுள்ளவர்களாக, நீங்கள் கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் அருமையான கர்த்தப்பிள்ளையில் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? பைபிள் மூலமாக தான் புரிஞ்சு கொள்ள முடியும், ஜெபத்தின் மூலமாக தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். அதனால தான் இன்றைக்கு தாவீது அந்த சங்கீதக்காரன் 25ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய திட்டத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். ஆகவே அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, நாம் ஏன் ஜெபம் பண்ணணும் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். 6வதாக நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? 6வது விஷயம், நாம் ஜெபம் பண்ணால் நாம் செய்கிற ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய கர்த்தராகிய தேவன் மட்டுமே உண்மையான தேவன் என்று இந்த உலகத்துக்கு நிரூபிக்க முடியும். ஜெபத்தின் மூலமாக நிரூபிக்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகத்நேச்சர் ராஜாவுக்கு கனவு காண்றார். கனவை மறந்துட்டார். அது என்ன கனவுன்னு இவருக்கு தெரியல. இவருக்குள்ளே ஒரு கலவரம் உண்டாயிடுச்சு. இந்த கனவுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் நம்ம அதை மறந்துட்டோமே
அப்படின்ட்டு உள்ளத்துக்குள்ளே யோசிக்கிறாரு. சரி, அந்த நாட்டில் இருந்த ஞானிகளையும் மந்திரவாதிகளையும் பெரிய பெரிய அறிஞர்களையும் கூப்பிடுறார். எல்லாரும் வந்து உட்காருங்க, நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன். அந்த கனவு கண்டதிலிருந்து எனக்குள்ளே ஒரு கலவரம் உண்டாயிருக்குது. அந்த கனவுல ஏதோ அர்த்தம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அர்த்தத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி மகாராஜா சொல்லுங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, அதை நான் மறந்துட்டேன். என்ன கனவு கண்டேன்னு நான் மறந்துட்டேன். நான் என்ன கனவு கண்டேன்னு நீங்கள் சொல்லணும், அதோடைய அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னாரு. இது யாரால முடியும்? யாராலும் முடியாது. அப்போ தானியேல் சொன்னார், ராஜா எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு அவர் போயிட்டு சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கார். ஆண்டவரே, இந்த ராஜாவுக்கு வந்த அந்த சொப்பனம், அந்த கனவு என்ன, அதில் இருக்கிற அர்த்தம் என்ன, வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு இவங்க 4 பேரும் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் அதை வெளிப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறார், நீ கண்ட கனவு இதுதானா? அப்போ அந்த ராஜா சொல்கிறார், ஆமாம் ஆமாம் ஆமாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் கனவு காண்றார். அந்த கனவுல அவர் என்ன பார்த்தாருன்றதை தானியேல் அவருக்கு அது விளக்கி சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு சிலையை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த சிலையினுடைய தலை தங்கத்தினால் இருந்துச்சா? உடம்பு வெள்ளினால் இருந்துச்சா? இடுப்பு வெண்கலத்தினால் இருந்துச்சா? கால்கள் இரும்பினால் இருந்துச்சா? கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் கரெக்டுன்றாரு அந்த ராஜா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. உம்முடைய சாம்ராஜ்யம் போயிட்டு அடுத்தது வேறொரு சாம்ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு சாம்ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு சாம்ராஜ்யம் வரும், கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சாம்ராஜ்யம் வரும் அப்படின்னு இந்த விளக்கத்தை தானியேல் சொல்கிறார். சொன்ன பிறகு அந்த ராஜா அப்போ சொல்கிறார், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில், மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. சரிங்களா? மெய்யாகவே எங்களுக்கெல்லாம் கூட கடவுள் இருக்குது, ஆனாலும் உங்கள் கடவுள் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன். அதாவது எங்கள் கடவுளுகளுக்கெல்லாம் கூட உங்கள் கடவுள் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இவங்க ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேவன்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் என்றால், நாம் செய்கிற ஜெபத்தினால நடக்கிற காரியங்கள் மூலமாக நம்முடைய கடவுள் தான் உண்மையான கடவுள், நம்முடைய கடவுள் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் நிரூபிக்கலாம். 7வதாக, நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? நாம் ஜெபம் பண்ணி நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளலாம். கஷ்டமான சூழ்நிலை, வேதனைகள் இருந்த சூழ்நிலை, பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலை, வறுமை நிறைந்த சூழ்நிலை, வேலையில்லாத சூழ்நிலை, திருமணமாகாத சூழ்நிலை, குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை, இப்படி எத்தனையோ சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோமானால் அந்த சூழ்நிலையே கர்த்தர் மாற்றிடுவார். இதை எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் இருந்த கொடூரமான கொடியவன் ஹாமான் என்பவன் கர்த்தருடைய மக்கள் எல்லாம் ஒரு டேட்டு குறிப்பிட்டு அந்த டேட்டில் அவங்கள எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி மகாராஜா கிட்ட போயிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் மீது இல்லாத பொல்லாததெல்லாம் ராஜா கிட்ட சொல்லிட்டு ராஜாவுக்கு கோபம் வர வச்சு, ஆத்திரம் வர வச்சு, அந்த ராஜாவு ஒரு கட்டளை போடுறார். இப்படியா பண்ணுறாங்க இந்த இஸ்ரவேல் மக்கள், இவங்க மொத்தத்தையும் நீங்கள் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த தேசமே கொந்தளிப்பாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு, அழுகையாக இருந்துச்சு, சூழ்நிலையெல்லாம் ரொம்ப
பயம் நிறைந்த சூழ்நிலையாக, வேதனை நிறைந்த சூழ்நிலையாக, அந்த சூழ்நிலையே எப்படியோ ஆகிப்போச்சு, சூழ்நிலை மாறி போச்சு. அந்த மாதிரி நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலையே தலைகீழாக மாற்றிட்டாரு என்கிற ஒரு வசனம் இருக்குது. அதை மட்டும் வாசிங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். அந்த ராஜாவின் கட்டளையின்படியே செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதர்களானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்றால் அப்சைட் டவுனாக மாறிடுச்சு, தலைகீழ மாறிடுச்சு. ஆதார் மாதத்தில், அதாவது 12ஆம் மாதத்தில் 13ஆம் தேதி, அந்த தேதியில் இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் சாகடிக்கணும் என்று அந்த டேட்டு மகாராஜா குறிச்சிட்டாரு. அதை டிக்ளேர் பண்ணிட்டார், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அந்த நாளுக்காக காத்து நிற்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதனுடைய ரிசல்ட்டாக காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த சூழ்நிலையே மாறி போச்சு, எல்லாம் அப்சைட் டவுனாக மாறிடுச்சு, தலைகீழ மாறிடுச்சு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் சூழ்நிலைகளை மாற்றிக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணால் குடும்பத்தின் சூழ்நிலையாக இருக்கட்டும், வேலை ஸ்தலங்கள் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும், சொந்தக்காரங்க மத்தியில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும், உள்ள கிராமத்தில் உள்ள சூழ்நிலையாக இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்க சூழ்நிலையாக இருக்கட்டும், அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெபத்தின் மூலமாய் சூழ்நிலைகள் மாறிடும். அல்லேலூயா. அதனால் நமக்கு ஜெபம் என்பது அவசியம். அந்த ஜெபத்தின் பலனாக இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதனால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களாகவும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவங்களாகவும், விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவங்களாகவும் நாளுக்கு நாள் நாம் மாற வேண்டும். ஜெபம்தான் நமக்கு ஜீவன், ஜெபம்தான் நமக்கு ஜெயம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக.